வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. சிறப்பு போலீஸ் நடவடிக்கையில் 736 பேர் கைது. இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நில அதிர்வு, குலுங்கிய கட்டடங்கள், ஆழிப்பேரலை எச்சரிக்கை. தங்க நகைகள் வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல். 3 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாயும் உயிர் மாய்ப்பு. திகிவளையில் சீன நாட்டவரின் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பத்திரமுல்லையிலிருந்து பொருளை நோக்கிய வீதிகளிலும் கொழும்பிற்குள் நுழையும் வீதிகளிலும் இன்று காலை முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மேல் சப்ரகமு, மத்திய, வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 10 மணி முதல் நாளை முற்பகல் 10 மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் நேற்று 736 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசேட நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கைகளில் போலீசார் 28,705 பேரை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 50 பேரும், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய 20 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் இன்று அதிகாலை மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 7.08 ஆக மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. ஹம்சட்கா பகுதியில் கடலுக்கு அடியில் 128 சுமார் கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்ட இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக USGS எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வால் அந்த பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கின. அத்துடன் ஆழிப்பேரலை எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. இதன்படி கடந்த 5ஆம் தேதியன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வை அடுத்தும் ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,08,159 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 தங்க கிராம் 39,090 ரூபாக பதிவாகியுள்ள நிலையில் 24 தங்க பவுன் 3,12,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 35,840 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,86,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 34,210 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 27,365 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடுத்தும்பர தம்பகப்பிட்டிய காப்பட்டாந்துவல பகுதியில் தாயொருவர் தனது 3 பிள்ளைகளுக்கும் விஷம் கொடுத்து தானும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாய் தற்போது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 32 வயதான பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
அவரது கணவர் சுமார் 2 நாட்களுக்கு முன்பு இறந்ததாகவும் 34 வயதான அவர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் 12, 10 மற்றும் 5 வயதான 3 பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் பிள்ளைகள் தற்போது உடுதும்புர பிராந்திய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த பெண்ணும் மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தெஹிவளையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து கீழே விழுந்து இறந்ததாக சந்தேகப்படும் சீன நாட்டவரின் சடலம் தெஹிவளை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. தெஹிவளை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து தெஹிவளை அல்விஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த நாட்டில் தனியார் துறையில் பணிபுரியும் சீன நாட்டினர் குழு ஒன்று இந்த வீட்டுக்கு அருகில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தங்கியிருந்ததாகவும் குறித்த நபர் மேல் மாடியிலிருந்து விழுந்து இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சடலம் தற்போது கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.